வணக்கம், நான் உங்கள் தேனிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள் ஊரோட கிராமத்து திருவிழாங்க. எங்கள் ஊருக்கு வந்துட்டாலே ஒரு வைப்பு ஆயிடும். அது சாதாரண நாள். இதில் திருவிழாவுக்கு வந்தோம்னா அந்த கொட்டு சத்தம்லாம் கேட்டோம்னா என் கால் சும்மாவே நிற்காது. இருந்தாலும் நான் அதை அடக்கிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணுவேன். ஓரளவுக்கு எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அலமார் ரோட்டில் தான் வந்துக்கிருக்கேன். இங்கேருந்து பார்த்தாலே எங்கள் ஊர் அந்த திருமலை கோவில் தெரியும். இதோட கான்செப்ட் என்ன, எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ஊர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணவே மாட்டேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனாலும் எப்படி திருவிழா நடக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸ்டார்டிங்லேருந்து என்ட்ரன்ஸ் எப்படின்னா, இங்கேருந்து மேலப்புங்குடி ஊரில் குதிரை செய்ய சொல்லிடுவோம். இங்கேருந்து திருமலை மக்களும் சேனர் மக்களும் ஒன்று சேர்ந்து போய் அங்கே போய் அந்த குதிரையை தூக்கிட்டு வர்றது. சொல்லப்போனால் கிராமத்து குதிரை 2 குதிரையும் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு வேண்டுதலை எடுத்து ஒரு குதிரையை தூக்குறது, அவங்க தூக்கிறது. இதில் தான் ப்ராசஸ் நடக்கும். இங்கேருந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை சாயந்தரமே கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு அதை தூக்கிட்டு வர வேலையெல்லாம் பார்த்துருவாங்க. கரெக்டாக தூக்கிட்டு வச்சுட்டு ஒரு வள்ளி திருமண நாடகம், அப்போ அரிசிமண நாடகம் நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் திருமணத்தில் ஐநாறு வந்தோம். அதுக்கப்புறம் தான் அதோட வைப்பே ஆரம்பிச்சு. இந்த ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை உங்களோட பசங்க எப்படி ஆரம்பிச்சு இப்போ எங்கள் ஊரில் நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். இந்த சவுண்டோடய வைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் அப்போ போக வயசு காமிக்கிறேன். அவர் எனக்கு ஃபோன் அனுப்பி ஓட்டி வேலைக்கு மாற்றி
மாப்பிள்ள தினேஷ் ஆமாம் அது என்னாச்சு கட்டி திரும்பி கட்டி அவங்க அப்படியே கூட வீடியோ போட்டோ நம்ம ஊர் செட்டில் லைட்டாக காமிச்சிங்களா மூஞ்சிய நாங்கள் எல்லாருமே தினேஷ் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் தினேஷ் மோட்டர் விழாக்கில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது கரெக்டாக பராபடுச்சு இப்போ குதிரையை தூக்க போகிறோம் அப்புறம் அடுத்த மாதம் ஒரு கல்யாணம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா புள்ளி அந்த சொல்லப்போனால் எப்படி சொல்கிறது ஆடோட பர்மிஷனோட கெடா விட்டு முடிஞ்சு அந்த ரத்தத்தோடு வச்சு குதிரைக்கெல்லாம் அந்த ரத்தத்தெல்லாம் பழி கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது வாய்ஸ் ஓவருக்கு அப்புறம் பின்னாடி உள்ள சவுண்ட்லாம் கேட்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து புது சவுண்டோட மியூசிக்லாம் போட்டாங்க. நம்ம யூடியூப்பில் அதெல்லாம் போட முடியாது. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். அப்படியே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ குதிரை கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கிராமத்து குதிரை முன்னாடி போக ஆரம்பிக்கும். ரெண்டாவது கிராமத்து குதிரை, மூணாவது ஃபுல்லாக வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். இன்னமும் எங்கள் ஊரில் வந்து நிறையா குதிரையை வந்து பரவணும்னு ஆசை. ஏன்னா மேலப்பூங்கில் நிறையா பார்த்துருக்கேன். அதனால் வந்து இன்னமும் நிறையா குதிரை வேண்டுதல் பண்ணி நிறையா வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு என்னோட ஒப்பீனியனு. எங்கள் ஊர் மக்கள் அதெல்லாம் சேர்த்து பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அடுத்த தடவை நாங்களுமே எடுக்கணும்னு ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தோடு தான் இருக்கேன். பாப்பா எப்படி இருக்குன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுனதெல்லாம் அதில் அப்படியே லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது கொட்டு சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி வைப் பண்ணுற ஒவ்வொரு பசங்களோட சின்ன சின்ன ஆட்டங்களும் விட்டதா இல்லை. சும்மா அருமையாக வைப் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸ் தான் நல்லா வைப் பண்ணி தான் போய்கிட்டாங்க ஒவ்வொருத்தரும். நடுவில் அந்த ரீசெண்டாக சாங்ஸ் வந்து அதனால் அந்த சாங்ஸை இது பண்ண முடியும். இதெல்லாம் வைப் போட்டிருக்கேன். ஏன்னா காப்பிரைட்ஸ் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணதுனால போட முடியல. ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கலாம். இனிமேல் திருவிழாவோட வைப் அந்த கொட்டு சட்டத்துக்கு நான் ஒரு அடிமை சொல்லலாம். எங்கள் பக்கத்தில் விட்டீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் மனுஷன் தாண்டா நீ ஆடுறா அப்படின்னு நான் மாட்டாங்க அப்படிதான் இருக்கேன். ஆனால் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் இருக்கிறதுனால டக்குனு அந்த இதெல்லாம் பண்ண முடியல. என்னால் பண்ணாலுமே பிரச்சனை வருது. அதனால் பேசாமல் விட்டுட்டேன். அப்படி திருவிழா வந்து கான்செப்ட் அதோட விட்டாச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு நைட் ஆயிடுச்சு. சீக்கிரமாக நடக்க வேண்டிய விஷயம் ஒரு சின்ன இஷ்யூஸ்னால கொஞ்சம் லேட்டானால இப்படி ஆயிடுச்சு. என்னோடய செல்லில் உள்ள ஃப்ளாஷ் லைட் ஆகிடுச்சு. சின்ன பொண்ணு வந்து சூப்பராக ஆகும். அதை மட்டும் அப்படியே கவர் பண்ண ஆரம்பிச்சு. அந்த கொட்டு சத்துக்காக சின்ன பொண்ணு ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் சின்ன வயசுல கூட இப்போ வைப்லாம் பண்ணல. இப்போ உள்ள சின்ன வயசு பாருங்கள் அதோட மொத்த கொண்டாட்டத்தையும் அது மொத்தமாக சேர்த்து அதுவே போயிடுங்க. இதுக்கு மேலே கையில் சந்தோஷம் நாங்கள் திரும்ப சேர்ந்து பண்ணுறது ஓகே தான். சின்ன சின்ன இஷ்யூஸ் வரதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டா மந்தையாக முன்னாடி ஆடினவன் ரெண்டே விஷயம் தான். நான் மட்டும் ஒன்று இருக்க மாட்டேன். ஏன்னா பாருங்க போட்டு எனக்கு கஷ்டப்படும். அவ்வளோதான். இந்த வார்த்தைக்கு ரெண்டு மக்கள் நான் சொல்கிறேன்னு தப்பாக ரொம்ப ஆடுறேன். நல்லா சந்தோஷமாக இருந்து பைக்கில் இருந்து அதுலேயே போயிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த அவங்களோட கிராமத்தோட ஸ்டைல், அந்த பாட்டு, வில்லு பாட்டு இதெல்லாம் வந்து அப்படியே சேர்ந்து வரும். லாஸ்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டோட பருவம் டான்ஸ் அட்டகாசமாக இருக்கும். அதை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணி இது எங்கள் வில்லேஜ். ஓகேங்க, பாய்.
என்னை கொண்டு வந்து சேர்த்தார்களா அந்த நாளையிலே உனக்கு ஆடி நல்ல பௌர்ணமியே அந்த ஆடி நல்ல பௌர்ணமிக்கு இந்த மதுரை கல்யாணியா உள்ளே செல்வதுரையாலும் இங்கே கட்டியும் அந்த மதுரை மாலை கோனார் மல்லிகையும் சந்தனமும் இந்த கீழ நாட்டு வைகையிலே அங்கே சுப்பக்கோன் பட்டக்கோன் அந்த பெட்டிய தூக்கி உனக்கு மதுரைக்கு வடக்கே இங்கே மதுரைக்கு வடக்கே இங்க போற